உங்களோட ட்ரீம் ஹவுஸை கட்ட பிளான் பண்றீங்களா? அப்போ எல்லாரும் உங்ககிட்ட கேட்குற காமனான கேள்வி என்ன தெரியுமா? டோட்டலா எவ்வளோ செலவாகும்? நிறைய பேர் சரியான எஸ்டிமேஷன் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிச்சுட்டு கடைசியில பட்ஜெட்டை விட 30 to 40% அதிகமா செலவு பண்ணி கஷ்டப்படுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பில்டிங் காஸ்ட்டை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கால்குலேட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு கிளியரான பட்ஜெட் பிளான் ஐடியா கிடைக்கும். ஸ்டெப் நம்பர் 1, பில்டப் ஏரியா கால்குலேஷன். உங்களோட டோட்டல் பில்டப் ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். பில்டப் ஏரியான்னு சொன்னா அது வெறும் கார்பெட் ஏரியா மட்டும் இல்லை, அதோட சேர்த்து வால் திக்னஸ், பால்கனி, ஸ்டார் கேஸ்னு எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட பிளான் பண்றீங்கன்னா அதுதான் உங்களோட பேஸ் நம்பர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மொத்த கால்குலேஷனும் இதை வச்சு தான் இருக்கும். ஸ்டெப் நம்பர் 2, 2026ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்ஸ். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், 2026ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் குவாலிட்டியை பொறுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மாறும். பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1200லேருந்து 1500 வரைக்கும் ஆகும். இது சிம்பிள் ஃபினிஷஸ் அண்ட் பேசிக் மெட்டீரியல்ஸ்க்காக. ஸ்டாண்டர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1500லேருந்து 2500 வரைக்கும் ஆகும். நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அண்ட் டீசெண்டான ஃபினிஷஸ் கிடைக்கும். நிறைய பேர் சூஸ் பண்ற ஆப்ஷன் இதுதான். ப்ரீமியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2100லேருந்து 4500க்கு மேலையும் செலவாகும். இங்க ஹை அண்ட் மெட்டீரியல்ஸ், லக்ஸுரி ஃபினிஷஸ் அண்ட் இம்போர்ட்டட் ஃபிட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பெங்களூர், சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டில ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சின்ன டவுன்ல ரேட் கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கும். ஸ்டெப் நம்பர் 3, த பேசிக் ஃபார்முலா. ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. Total construction cost is equal to build-up area into cost per square feet. எக்ஸாம்பிளுக்கு உங்க வீடு 2000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் நீங்க ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபான்னு சூஸ் பண்றீங்கன்னா 2000 into 2000 which is 40 lakhs. ஆனா இது ஃபைனல் பட்ஜெட் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஹிடன் காஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4, த பஃபர். கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது சடனா மெட்டீரியல் ப்ரைஸ் ஏறலாம், இல்லை சின்ன டிசைன் சேஞ்ச் வரலாம். அதனால எப்போவுமே ஒரு 10 to 15% பஃபர் அமௌண்ட்டை பேஸ் காஸ்டோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தா 40 lakhsோட ஒரு 15% ஆட் பண்ணா டோட்டல் பட்ஜெட் தாராளமா 46 lakhs வரும். இதுதான் உங்களுக்கு ஒரு சேஃபர் ஜோன். ஸ்டெப் நம்பர் 5, வாட்ஸ் நாட் இன்க்ளூடட். பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல சில விஷயம் இன்க்ளூட் ஆகாது, அதையும் நோட் பண்ணுங்க. ஆர்கிடெக்ட் ஃபீஸ் யூசுவலா 5% to 10% எக்ஸ்ட்ரா ஆகும். கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ், பிளான் சாங்ஷன் அண்ட் பெர்மிட்ஸ்க்கு செப்பரேட் செலவு இருக்கு. இன்டீரியர்ஸ், மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப்ஸ், காம்பவுண்ட் வால்ஸ் அண்ட் கேட்டுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ஆகும். அப்ராக்சிமேட்டா ஒரு 5 to 8 lakhs வரைக்கும் தேவைப்படும். ஸ்டெப் நம்பர் 6, ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ் அண்ட் கோட்ஸ். அக்யூரேட்டான எஸ்டிமேஷனுக்கு நீங்க ஆன்லைன் கால்குலேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம். ஜேகே சிமெண்ட் கால்குலேட்டர் ஆர் அல்ட்ராடெக் கால்குலேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பிளாட் ஏரியா, லொகேஷன் அண்ட் குவாலிட்டியை என்டர் பண்ணா இன்ஸ்டன்டா எஸ்டிமேஷன் கிடைக்கும். ஆனா பெஸ்ட் அப்ரோச் என்னன்னா, ஒரு 2 to 3 ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட இருந்து கொட்டேஷன் வாங்கி அதை டீடைல்டா கம்பேர் பண்ணி பார்க்கறது தான். கடைசியா ஒரு ப்ரோ டிப், கிரவுண்ட் ஃப்ளோரை விட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட செலவு கொஞ்சம் அதிகமா ஆகலாம், ஏன்னா அடிஷனல் காலம்ஸ் அண்ட் ஸ்டார் கேஸ் ஒர்க் தேவைப்படும். சரியான எஸ்டிமேஷன் இருந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல உங்களுக்கு எந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் டிப்ஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.